இந்த வீடியோவில் எப்படி பார்க்கணும்னா ஒரு செக்மேட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஆடி, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பிளேயர்ஸில் நடத்துகிறோம். ஸ்டார்டிங் நியூ ஸ்டார்ட் தான் வந்துருக்கு. இதில் நம்ம 2D மோடில் போட்டுக்கலாம். இதை கொண்டு வரலாம். இல்லை இது நல்லா இருக்குது. வந்து 2 சைடு நம்ம சென்டரை கவர் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே போகிறேன். ஏன்னா ஒரு சென்டர் டிஃபென்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே கரெக்டாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அடிக்க மாட்டாங்க. எஸ், வாட் a blunder. ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு புரியுது. இப்போ நம்ம அது ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணும் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கிங்கை துரத்தணும். அதுக்கு எஸ் 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 ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஃபஸ்ட் செக்மேட் நியூ கேம் ஆடலாம். இதில் வந்து நான் பசில்ஸுக்கு போகிறேன். பசில்ஸ் ஆடலாம். ஸ்டார்ட். இது எப்படி இதா? ஓ தப்பாயிருச்சு. ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். இல்லை ஏதோ ஒரு மூவ் கண்டுபிடிச்சிட்டேன். இது செக்கு தானே, செக்மேட் தானே. எஸ். நெக்ஸ்ட்டு எங்கே கிங்கு எங்கே? எஸ் 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 எஸ், அவ்வளோதான். என்ன தப்பா? எஸ். ஓ இதுவும் தப்பாக போயிடுச்சு. அப்புறம் எப்படி வரும்? எப்படி? எஸ் எஸ். இது வந்து எப்படி அட்டாக் பண்ணுறது? இல்லை 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 தப்பு. அது அப்படி பண்ணால் ஆட முடியல. எஸ் கண்டுபிடிச்சிட்டேயா. எஸ். இது எத்தனாவது? எஸ் எஸ். எப்படி? எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். Oh no. Oh my gosh. இல்லை கரெக்டானு தெரியல. எஸ் எப்படி? ஓ ப்ரொடெக்ஷனுக்கு பிஷப் இருக்குதுண்ணா. கண்டுபிடிச்சிட்டேன். எஸ். இது அப்படி செக்மெண்ட் கிங் இங்கே இருக்குது. எப்படி? எப்படியா? ஓ
பிளாக் எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டாங்க. செக் மேட். இப்போ நம்ம வேறு கேம் ஆட போகிறோம். என்ன கேம் ஆடலான்னு எனக்கே தெரில. என்னென்னு லைட்டாக தெரியாத கைஸ். இதில் வந்து நம்ம அந்த பசில்ஸ் சரியான சேலஞ்சஸ் முடிக்க போகிறோம். அவங்க கேமுக்குள்ளே போகலாம். ப்ளே. உங்களுக்கு அது வரலன்னா அது இன்னும் வராது. நீங்கள் ப்ளகினுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட்டுன்னு இருக்க ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வரும். இந்த சேனல் முடிஞ்சோடனே இந்த வீடியோ முடிஞ்சிடும். அதனால மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சீக்கிரம் சேனல் முடிக்கலாம்ப்பா. இந்த சேனல் நான் ஒரு வாட்டி கூட முடிக்கல. இந்த டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நான் இது சொல்லிட்டு அப்படியே வீடியோ கட் பண்ணிடுவேன். செம்ம ஜம்பு. அயபுசானா வந்துட்டோம். அச்சோ தெரியாமல் ஜம்ப் பண்ணுற பட்டனு ஸ்லோ மோஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னு ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வேறு பெரிய டாஸ்கே தான். இந்த மரத்துலேருந்து தாண்டிட்டு போகுது. தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் கேமராவில் போகிறோம் கைஸ். செம்மையாக இருக்குது. அயபுசானா இப்போ தான் கொஞ்சம் இந்த இடத்துல என்ன நடுவில் இது இருக்குது அதை தெரிஞ்சு நம்ம இது பண்ணிடுவோம். அதனால் இந்த சேலஞ்சை நான் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து எப்படி பண்ணணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்தே இந்த சேலஞ்சை தான் முடிச்சிடலாம் கைஸ். நம்ம தான் யார் ஸ்டேட்டில் தான் போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது. ஃப்ரண்ட்டு கேமராலே தெரியுது. இல்லை கொஞ்சம் இந்த இடத்துல நீங்களும் சேலஞ்சர்னா கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல போங்க. நம்ம ஊரில் விளாண்டுருக்கோன்னா பாதி இடத்துல இதுலேயே வந்துடுவேன். பைக்கு காரில் கூட போகலாம். ஆனால் நம்ம சின்ன கார் சேர்க்கோட்டத்தில் போங்க. இந்த மோடி 18 போட்டிங்கன்னா ஒரு கார் வரும், அதில் போங்க. இந்த மாதிரி சின்னதில் பாருங்கள். சைக்கிளு பைக்கு கூட தொட்டுறாங்க வந்து. ஏன்னா நீங்கள் தவறி. ஆனால் சைக்கிளில் மட்டும் போகவே கூடாது. ஏன்னா இந்த சின்ன ஹோலில் இந்த டயரே வந்து சின்ன ஹோல் சைஸுக்கு தான் இருக்கணும்னாலும் வந்துடும். பைக்குக்கும் அதே தான். கார் வேணால் பெருசாக இருந்துச்சுன்னா டேர்ன் அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் இதுதான் யாருக்கு கஷ்டம்? செம்மேசி. நாங்கள் தான் இப்படி சைடில் போக மாட்டேண்ணா, இப்படி ஜம்ப் பண்ணி தான் ஊரில் போயிட்டுருப்பேண்ணா. இல்லைனா எந்த இடத்துல வரலையோ அந்த இடத்துலனா ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்பாங்க. அந்த ஷார்ட்கட்டை நம்ம கண்டுபிடிச்சிடணும். இந்த மாதிரி நடுவில் வருதும் ஜாலியாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது. இந்தமாரி கொஞ்சோண்டு ஏதோ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இது பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்போனா வந்துடலாம். பின்னாடி படி ஜம்ப் பண்ணியாச்சு. இந்த சின்ன 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 ஹோல்டு தப்பிச்சிடா போதும். பூச்சி படி ஜம்பு. எஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பைக்கில் கூட போகலாம். இங்கே பைக்கு நிற்காது. நீங்களே சீட் கோடு போட்டு கூட போகலாம். நீங்கள் காரில் கூட போகலாம். ஆனால் காரில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா இந்த ரேம்பில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அது இல்லாமல் இந்த ரேம்ப்க்கு வந்திங்கன்னா இந்த மாதிரி இதுதான் நிறையா இருக்கும். அதில் நீங்கள் மிடில் போனீங்கன்னா ஒன்றும் ஆகாது, கீழே விழுக மாட்டீங்க. இங்கே தான் இப்படி தான் ரோட் போடுறது இருக்கும். இதில் தான் கொஞ்சம் பொறுமையாக போகணும். இல்லை இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். பொறுமை வந்தாச்சு. அடுத்து இதுக்கு மேலே ஏறணுமா இல்லை ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். இதுலேருந்து தப்பிச்சுட்டு இதா அப்பாட்டி அம்மாட்டி கார் ஷோரூமாக இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். அச்சோ பாடி இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே ஒன்று இருக்குமே, எங்கே காணும்? இதோ இந்த ட்ரெயினிங் தான், அது ரொம்ப ரிஸ்க்கு. பாதி டைமில் தான் வந்திருக்கானா இதுதான் செம்ம ஈஸி. எனக்கு ஃபஸ்ட்டு ஆடும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் போக செம்ம ஈஸியாகிடுச்சு. கொஞ்சம் பிரேக் பிடிக்கும். அப்பாடி இதுதான் என் மெயின் கைஸ். நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், பார்த்தே போங்க கைஸ். ஏன்னா இந்த இடத்துல கீழே விழுற மாதிரியே ரொம்ப பயமாக இருக்கும். எனக்குனே தெரில, அப்படியே இந்த இடத்துல வரும்போது மேலே இருக்குது ஏதோ ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு பிளேட்டு மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் அதுக்கு தான் பயந்து அந்த ஜம்ப் பண்ணுற ஆப்ஷன் தான் அந்த மாதிரி தான் கொடுக்குறீங்க. நார்மலாக போனீங்கன்னா ஒன்றும் இல்லை. அச்சோ டேய் 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 பாட்டி அம்மா அப்பாடி வந்தாச்சு. அப்படியே கொஞ்சமாக இது கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்பாடி. இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கீழே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபுல்லாக முடிஞ்சிடும் சேலஞ்சு. தட்பை ஒன்லே. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இங்கே 3 ஃபேன் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை கைஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. இப்போ வரைக்கும் நான் அந்த கேமில் விளாண்டுல முழுசாக அந்த லெவலை தாண்டாமல் விட்டுருந்தேன்னா இதுதான் இருக்குது இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம் இந்த கேமு, இந்த சேலஞ்ச் விளாண்டுங்கிறத கூட அவங்க கஷ்டமாக இருக்காங்க. ஐயோ அந்த ஜம்ப் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்து தெரியாமல் கொடுத்துட்டே இருக்கேன். அந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி 1 மினிட் ஆகிருக்கணும் போல், 11 மினிட்ஸ் ஆகிருக்கும் போல். இவ்வளோ இதுக்கும் பார்த்துறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் போட்டு விடுங்கப்பா. லேக் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு. சப்ஸ்கிரைபர் போட்டு விடுங்க, லைக்கு போட்டு விடுங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 1 லேக் கிடைக்கிது. சப்ஸ்கிரைபர் மட்டும் டார்கெட் இல்லை, நம்மளுக்கு நம்மளும் நம்மளோட வியூஸ் பார்க்குற வியூஸ் நிறையா போகணும். எப்படின்னா ஒரு வீடியோக்கே நான் எதிர்பார்க்க எவ்வளோன்னா ஒரு வீடியோக்கு 5 தான். ஒரு வீடியோக்கு 5 தான் வேணும். ஓகே. என்ன அந்த ரெட் கலரில் கடையில் இருந்ததுல அதான்.
கடால அடிச்சிடுங்க. எப்படியோ அந்த ஒரு ஒரு அந்த இது இருந்துச்சுல, அந்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த லெவலே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இப்படி தான் வந்திருக்குன்னு. என்னதுடா அது ரேம்பா? எப்பா அப்போ இதுக்கு பைக்கில் ஏதாச்சும் பண்ணணும். எப்படி போகிறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் கைஸ் நான் சீட்டிங் பண்ணல. ஏன்னா இந்த ரேம்பில் தான் எத்தனை தாண்ட முடியாது. ஒரு வேளை அது பண்ணிட்டேன்னா நான் பண்ண முத்தா இந்த என்ன சொல்கிறது, நான் இப்போ கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே போயிடும். அதனால தான் ஹெலிகாப்டர் எடுத்து போக போகிறேன். ஏன்னா அதான் ஜம்ப் பண்ண முடியாது. விட்டுச்சு என்னடா கீழே போகுது கைஸ், நான் நினைக்கவே இல்லை அது வாட்டுக்குன்னு கீழே போயிட்டுருக்கு. பாடி மேலே போகுது, நல்ல வேலை கைஸ். எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஹெலிகாப்டர் இங்கே நிறுத்திடுவேன் கைஸ். அதுதான் எனக்கு தேவை. ஏன்னா நான் சீட்டிங் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் புதுசாக ஒரு பைக் எடுக்க போகிறேன். கொஞ்ச நாளாக வர்றது இல்லை. பல்சர் RS 200 பழைய பைக் தான். செம்மையாக ஃபினிஷ். எஸ், சேலஞ்சை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு காய். ஓகே, கடைசியாக இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. இதை வந்துல நம்ம ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச பைக்ஸ் தான் போட்டு கலெக்ஷனாக மொத்த போகிறோம். அவ்வளோதான் கைஸ், பைக்குக்கு இதே போதும். நம்ம இப்போ தான் காருக்கு அது நான் கொஞ்சம் தான் போட போகிறேன். அடுத்து ஒன்று அவ்வளோதாங்க கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சு கடைக்கே வந்துட்டேன். கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னா இது பண்ண போகிறேன். எனக்கே லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, பண்ணி தீர்வோமே, பண்ணி பார்ப்போமே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, நல்லா தான் இருக்கே. மெயினாக பைக்ஸுக்கு தான், அதுக்கு இது விழுகவே விழுகாது. ஃபஸ்ட்டு இந்த பல்சரு அன்லிமிட்டட் புல்லட்டு இது நல்லா போச்சு. என்ன ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் வெடிச்சிட்டேன். என்னதுன்னா, நான் அந்த சேலஞ்சை முடிக்கும் போது வந்த பைக்கு பல்சர் RS 2. இந்த வீடியோவை நான் 18 மினிட்ஸ்லேயே இது பண்ண பார்க்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 20 மினிட்ஸில் கரெக்டாக போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா கைஸ்? எடுத்துகிட்டு செட்டிக்கு போகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கு பார்க்கலாம். பாய் பாய். என்னது இது இங்கே கொண்டு வந்துருச்சு? சரி விடுங்க, நமக்கு இது செத்து போயிடும். இருந்தாலும் எனக்கு செத்து போகிறதுல ஜாலி தான் இருக்குது. ஏன்னா நம்ம சேலஞ்சை முடிச்சிட்டோம், அதனால பயம் இல்லை. பாய் பாய்.